வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஹாலிவுட் காமெடி கிங் கெவின் ஹர்ட்டோட நடிப்புல ரைடு அலாங் படத்தோட இயக்குனர் டீம் ஸ்டோரி இயக்கத்துல வெளிவந்திருக்கிற 72 ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு அடல்ட் காமெடி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ஹீரோவுக்கு 40 வயசு ஆகுது. அவரு ஒரு விளம்பரம் செய்யக்கூடிய நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோவோட பாஸ் அவருகிட்ட, உனக்கு வயசாயிடுச்சு, இப்ப இருக்கிற யூத்துகளுக்கு ஏத்த மாதிரி உன்னால விளம்பரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு தூக்குற மாதிரி பேசுறாரு. அந்த நேரம் பார்த்துதான் ஹீரோவுக்கு 20 வயசு பசங்களோட பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடக்கூடிய வாய்ப்பு மயாமில கிடைக்குது. தன்னோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்காகவும் இப்ப இருக்கிற யூத்துகளோட மைண்ட் செட்டப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஹீரோ அந்த பேச்சுலர் பார்ட்டிக்கு போறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற கலாட்டாக்கள் தான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, வழக்கம் போல கெவின் ஹர்ட்டோட அந்த ஒன் மேன் ஆர்மி காமெடி தான். 40 வயசு ஹீரோ 20 வயசு பசங்களோட போட்டி போட்டு பண்ற அலப்பறைகள் நல்லாவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, கெவின் ஹர்ட் மற்றும் மார்ஷலோ ஹெர்னாண்டஸ் இவங்க 2 பேரோட காம்போ படத்துல நல்லாவே இருக்கு. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்கக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படம் வெறும் காமெடியா மட்டும் இல்லாம ஆண்களுக்கு இடையே இருக்கிற நட்பு மற்றும் எமோஷனல சில இடங்கள்ல ஆழமா சொல்லியிருக்குது. மியாமியோட கலர்ஃபுல்லான பார்ட்டி லொகேஷன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், இதெல்லாம் நல்ல வைபை நமக்கு கொடுக்குது. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா ஏற்படுத்தாம, ட்விஸ்டான காட்சிகள் அப்படின்ட்டுன்னு பெருசா எதுவுமே இல்லாம திரைக்கதை பிளாட்டா தான் மூவ் ஆகுது. இந்த படம் ஒரு அடல்ட் காமெடி படம். சோ இந்த படத்தை உங்களால ஃபேமிலியோட பார்க்க முடியாது, தனியா தான் பார்க்கணும். நீங்க ஹாலிவுட்ல வெளிவந்த ஹேங்கோவர் படம் பார்த்திருந்தீங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தோட ஞாபகம் சில இடங்கள்ல வரதான் செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர அந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், சண்டை காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்துல தேவையில்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு ஏற்படதான் செய்யுது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க, தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.